பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க பாக்கியா வந்துட்டு அந்த கவுன்சிலர போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்ட பிறகு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு அந்த கவுன்சிலர் வெளிய வந்துட்டு, இங்க பாக்கியாவோட ஹோட்டல அடிச்சு காலி பண்ணதுனால, அடுத்து இங்க பாக்கியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க எப்பயும் போல இங்க பாக்கியாவும், செல்வி வந்துட்டு இங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. நேத்து நைட்டு வேற அந்த கவுன்சிலர போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டோம். அந்த கவுன்சிலர் வேற போகும்போதே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வெளிய வந்தா நம்ம ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுவோம்" அப்டி சொல்லிட்டு போனாங்க. இப்போ அந்த கவுன்சிலர் ஒரே நாள்ல வெளிய வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ட எதனா பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்துட்டு இங்க பயத்திலே வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு செல்விய பார்த்துட்டு, "செல்வி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது செல்வி. அந்த மாரி ஆளுக்கெல்லாம் போலீஸ்ல புடிச்சு குடுத்தா தான் சரியா இருக்கும். அதுதான் வந்துட்டு அவன போலீஸ்ல புடிச்சு குடுத்தேன். அவன்லாம் வந்துட்டு திரும்பி எதுவும் பண்ண மாட்டான் செல்வி. நீ ஏதாவது பயப்படாத. வேலைய பாரு இருக்கிற வேலைய" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் அங்கருந்து ஆகாஷ் வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "ஆமா ஆன்ட்டி, அம்மா சொல்றது சரிதான். நான் வேற நேத்துல தான் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த நேரத்துல இந்த ரெஸ்டாரண்ட்ட வேற அந்த கவுன்சிலர் வந்துட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாரு அப்படின்னா, என்ன ஆன்ட்டி பண்றது? அந்த கவுன்சிலர் வேற போகும்போது சொல்லிட்டு போனாரு. நான் திரும்பி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தேன்னா, சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கும் வந்துட்டு அம்மா சொன்ன மாரி பயமா இருக்கு ஆன்ட்டி அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஒரு பக்கம் ஆகாஷ் வேற வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க செல்வியும், ஆகாஷும் ரெஸ்டாரண்ட்ல பேசுறத பார்த்துட்டு, இங்க பாக்கியாக்கு மனசுல ஒரு பயம் வருது. ஒருவேளை இவங்க சொல்ற மாரி அந்த கவுன்சிலரு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வெளிய வந்துட்டு, இங்க ஹோட்டல வேற அடிச்சு காலி பண்ணிட்டாருன்னா, என்ன பண்றது அப்படிங்கிற மாரி இங்க மனசுலயே வந்துட்டு இங்க பாக்கியாவுக்கு ஒரு பயம் வருது. அப்பதான் பயத்தோடயே வந்துட்டு இங்க செல்வியும், பாக்கியாவும் இங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கவுன்சிலரும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளிய வந்துட்டு 10 அடியாட்களோட இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்க்கு வெளிய நின்னுட்டு இருக்காரு. இங்க பாக்கியாவ பார்த்த மாரி அந்த கவுன்சிலரும் வந்துட்டு வெளிய நின்னுட்டு முறைச்சிட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருந்த ஆகாஷ் வந்துட்டு அந்த கவுன்சிலர் வந்துட்டு வெளிய ஆட்களோட நிக்கிறத பார்த்துறாரு. உடனே அங்க ஆகாஷ் வந்துட்டு அந்த கவுன்சிலர ஆளுங்களோட பார்த்த பயத்திலேயே வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ஆன்ட்டி அங்க பாருங்க ஆன்ட்டி. அந்த கவுன்சிலரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளிய வந்துட்டு ஆளுங்களோட வெளில நிக்கிறான் பாருங்க ஆன்ட்டி" அப்படிங்கிற மாரி இங்க ஆகாஷ் வந்துட்டு பாக்கியாவ கூப்பிட்டு காமிக்க, கூடவே வந்துட்டு இங்க செல்விய பார்க்குறாங்க. அப்பதான் அந்த நேரத்துல அந்த கவுன்சிலர் வந்துட்டு ஆளுங்களோட கையில கட்டையோட வந்துட்டு இங்க ரெஸ்டாரண்ட் வெளிய நின்னுட்டு இருக்காரு. பார்த்தோனே இங்க பாக்கியாவுக்கு ரொம்ப பத்திரமாயிடுது. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியாவ பார்த்த மாரி முறைச்சிட்டே வந்துட்டு அந்த கவுன்சிலர் ரெஸ்டாரண்ட் உள்ள வந்துட்டு இருக்கான். உள்ள வந்துட்ட பிறகு இங்க பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்கான். "என்ன மேடம் பார்க்குறீங்க? அதிர்ச்சியா இருக்கா? நேத்து நைட்டு தான் வந்துட்டு இவன நம்ம போலீஸ்ல புடிச்சு குடுத்தோம். இப்ப காலையிலேயே வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட்க்கு வெளிய நிக்கிறானே அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல மேடம் என்கிட்ட மோதாதீங்க. நான் இந்த ஏரியாவோட கவுன்சிலரு. நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதிட்டீங்க. இப்ப தேவையில்லாம என்ன போலீஸ்ல வேற புடிச்சு குடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேலயும் வந்துட்டு இதுக்கு மேல என் ஏரியாவுல இருக்க இந்த இடத்துல வந்துட்டு உங்கள ரெஸ்டாரண்ட் நடத்த நான் விட்டுருவேனா மேடம்? இதுக்கு மேல உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டும் நடத்த முடியாது மேடம்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து மிரட்டிட்டு இருக்க. உடனே இங்க ஆகாஷ் வந்துட்டு, "சார் இங்க பாருங்க சார். நீங்க பண்ண தப்புக்கு தான் வந்துட்டு ஆன்டி வந்துட்டு உங்கள போலீஸ்ல புடிச்சு குடுத்தாங்க. அதுக்கோசரம் வந்துட்டு திரும்பவும் நீங்க எதனா பிரச்சனை பண்ணணுன்ட்டு எங்க ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார். இது வந்துட்டு ஆன்டிக்கு ஒரே ரெஸ்டாரண்ட். ஏற்கனவே வந்துட்டு 2 ரெஸ்டாரண்ட் ஆன்டி கைய விட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தான் வந்துட்டு ஆன்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம நீங்களே போயிடுங்க சார்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆகாஷ் வந்துட்டு ஒரு மாரி பயத்தோட எங்க கவுன்சிலர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க ஆகாஷோட கண்ணெதிர வர ஆரம்பிச்சிடுறான். இங்க ஆகாஷோட கண்ணெதிரே வந்துட்டு இங்க கவுன்சிலர் வந்துட்டு அறையவும், இந்த பக்கம் ஆகாஷும் வந்துட்டு ஒரு மாரி கண் கலங்கினபடி பின்னாடி போயிறாரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கவுன்சிலர பார்த்துட்டு, "இங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு அவ மேல கை வைக்காதீங்க. நான் திரும்பவும் வந்துட்டு போலீஸ கூப்பிடுற மாரி இருக்கும்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், அப்பதான் அங்க கவுன்சிலர் வந்துட்டு, "கூப்பிடுங்க மேடம் கூப்பிடுங்க. பார்த்தீங்கல்ல நேத்து தான் வந்துட்டு உள்ள போனேன். இப்ப இன்னைக்கே வெளில வந்துட்டேன். இப்பவாச்சும் புரியுதா இல்லையா என்ன பத்தி? நான் இந்த ஏரியா கவுன்சிலர் மேடம். நீங்க நான் சொல்ற மாரி கேட்டு நைட்ல எனக்கு தினமும் சமைச்சு குடுத்து, அப்படி விட்டுருந்தீங்க அப்படின்னா, நான் உங்கள அப்படியே விட்டுருப்பேன். இப்ப தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்துட்டீங்க மேடம். என் பிரச்சனைக்கு நீங்க வந்துட்டீங்க. அதனால இந்த இடத்துல இதுக்கு மேல ரெஸ்டாரண்ட் இருக்காது." அப்படிங்கிற மாரி இங்க கவுன்சிலர் பாக்கியா அப்பா சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலர் வந்துட்டு கூட இருக்க ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். "டேய் இந்த ரெஸ்டாரண்ட் அடிச்சு காலி பண்ணுங்கடா" அப்படிங்கிற மாரி இங்க கவுன்சிலர் வந்துட்டு அங்க கூட இருக்க ஆளுகிட்ட சொல்லிறாரு. உடனே இங்க ஆளுங்களும் வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியா வந்துட்டு கண் கலங்கிட்டே இந்த கவுன்சிலர்ட்ட பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இவங்க எல்லாரையும் வந்துட்டு நிறுத்த சொல்லுங்க. எதையும் உடைக்க வேணாம் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா அழுதுகிட்டே வந்துட்டு இங்க கவுன்சிலர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கவுன்சிலரும் வந்துட்டு பாக்கியா மேல இருக்க கோவத்துல அங்க ஆளுங்கள வச்சு அங்க ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்துட்டு இங்க சுதாகர் வந்துட்டு கார்ல வந்துட்டு இருக்காரு. இங்க சுதாகர் கார்ல வரவும், அப்ப எதார்த்தமா வந்துட்டு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அந்த கவுன்சிலர் அடிச்சு காலி பண்றத பார்க்குறாரு. உடனே இங்க சுதாகர் வந்துட்டு கார நிப்பாட்ட சொல்லிட்டு, இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்க்கு வெளியிலேயே கார் நிப்பாட்டு, கார்ல இருந்து வெளிய வராரு. வெளிய வரும்போது இங்க சுதாகர் வந்துட்டு கூடவே ஆளுங்களும் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இங்க சுதாகர் உள்ள வந்துட்டு,
என்னாச்சு சம்மந்தி? எதனா பிரச்சனையா? எதுக்கு இவங்கலாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு சுதாகருக்கு எதுவுமே பதில் சொல்லாம இந்த பக்கம் கவுன்சிலர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கவுன்சிலர் கிட்ட இங்க பாக்கியா வந்துட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. நிறுத்த சொல்லுங்க. எதுக்கு எல்லாரும் உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கோம். உடனே இங்க சுதாகர் வந்துட்டு கூட இருந்த ஆளுங்கள வச்சு அங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு உடைச்சிட்டு இருக்க அந்த கவுன்சிலரோட ஆளுங்கள வந்துட்டு அடிக்க சொல்லி நிப்பாட்ட சொல்றாரு. உடனே இங்க சுதாகர் கூட இருந்த ஆளுங்க வந்துட்டு அந்த கவுன்சிலரோட ஆளுங்கள வந்துட்டு அடிச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்ட பிறகு தான் இங்க திரும்பவும் சுதாகர் வந்துட்டு பக்கத்துல இருந்த செல்விய பார்த்து கேட்கறாரு. "என்னாச்சும்மா? ஏன் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இவன்லாம்?" அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் ஒரு மாரி சிரிச்ச மாரியே வந்துட்டு செல்விய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, "என்ன பாக்கியாக்கா, இனியாவோட மாமனாரு இங்க என்ன பண்றாரு? நல்ல வேளை இவர் வந்ததால எப்படியோ நிறுத்திட்டாரு." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இங்க செல்வி வந்துட்டு சுதாகர பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இதோ நிக்கிறாரு. இவரு இந்த ஏரியா கவுன்சிலரு. இவரு தான் வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவர் அக்காவ போலீஸ்ல புடிச்சு குடுத்தாங்க. திரும்பவும் இவர் வெளிய வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு உடைச்சுட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்துட்டு கவுன்சிலர் பத்தின விஷயத்த வந்துட்டு இங்க சுதாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க கவுன்சிலர் வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து முறைச்சிட்டு, "நீங்க யாரு சார்? நான் யாரு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு எங்க ஆளுங்கள நீங்க வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர பார்த்துட்டு இங்க கவுன்சிலர் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு, "நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியாம தான் வந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? நான் இவனோட சம்மந்தி. பாவம் ஏற்கனவே வந்துட்டு என் சம்மந்தி 2 ரெஸ்டாரண்ட்ட இழந்துட்டு, இப்போ சின்னதா வந்துட்டு இத வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதையும் வந்துட்டு கெடுக்கணும்னு நெனைக்கிறீங்களே! இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா கவுன்சிலர் சார்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு ஒரு மாரி பாக்கியாவ கோவப்படுத்துற மாரி இங்க கவுன்சிலர் கிட்ட பேசிட்டு இருக்க. அப்பதான் அந்த நேரத்துல இனியாவ பார்த்துட்டு இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்க கோபி வரும்போது வெளியில இங்க சுதாகர் கார் நிக்கிறத பார்க்குறாரு. உடனே இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட காருக்குள்ளயே சொல்லிட்டு இருக்காரு. "என்னம்மா சம்மதியோட கார் வந்துட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு வெளிய நிக்குது. இப்பதானே இனியாவ அந்த வீட்ல பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ள இவரு என்ன இங்க பண்றாரு?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் கோபி வந்துட்டு கார்லருந்து வெளிய இறங்குறாங்க. வெளிய இறங்கும்போது தான் இங்க கோபி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட பார்க்குறாரு. அப்பதான் இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு. அப்பதான் அங்க சுதாகரு, அது மட்டும் இல்லாம அந்த கவுன்சிலரு, பாக்கியா, செல்வி, ஆகாஷ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இத பார்த்த உடனே இங்க கோபிக்கு ரொம்பவே அதிர்ச்சியில பதட்டமாயிடுது. உடனே கோபி வந்துட்டு ஈஸ்வரி கூப்பிட்டு வேகமா வராரு. வேகமா வந்துட்டு இங்க கோபி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்துட்டு, "நீங்க என்ன சம்மந்தி இங்க பண்றீங்க? என்னாச்சு? என் ரெஸ்டாரண்ட்க்கு என்னாச்சு? எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு. எதுக்கு இவ்ளோ பேர் இங்க இருக்காங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி பதறுதலா கேட்க, அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க கோபிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. இதோ நிக்கிறாரு இந்த ஏரியா கவுன்சிலர். இவரு வந்துட்டு அவரோட ஆளுங்கள வச்சு நம்ம சம்மந்தியோட ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு உடைச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நான் இந்த பக்கமா வந்தேன். இவங்க எல்லாரும் வந்துட்டு இங்க ரெஸ்டாரண்ட்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்ல எல்லா பொருளும் உடைச்சிருந்தாங்க. உடனே என் ஆளுங்கள வச்சு எல்லாரையும் அடிச்சு நிறுத்தி வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு பாக்கியாக்கு உதவி பண்ண மாரியே இங்க கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "பாக்கியா நான் தான் சொன்னேன்ல, நீ தேவையில்லாம வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட வச்சுட்டு ஏதோ பிரச்சனைல மாட்ட போறன்ட்டு. இப்ப பாரு உன்ன சரியான நேரத்துல வந்துட்டு இவனுங்கிட்ட இருந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டையும், உன்னையும் வந்துட்டு நம்ம சம்மந்தி தான் வந்துட்டு காப்பாத்தியிருக்காரு. இப்படியாப்பட்டவர பத்தி நீ என்னென்னலாம் பேசியிருப்ப அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட சுதாகர பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்தை இங்க என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்க்காம பேசாதீங்க. இதோ நிக்கிறாரு கவுன்சிலர். இவர நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்தேன். இவரு எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இப்ப திரும்பியும் வந்துட்டு நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்ததால, இவரு திரும்பி வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ எதார்த்தமா வந்துட்டு இதோ நிக்கிறாரு சுதா இதெல்லாம் நிறுத்திட்டாரு. அவ்வளோதான். அதுக்கோசரம் வந்துட்டு இவர நல்லவர்லாம் நீங்க சொல்லாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு சைடு சுதாகர் எதிர்த்து இங்க பாக்கியா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் செல்வி வந்துட்டு ஆகாஷோட கைய புடிச்சு இங்க பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. அப்பதான் உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க ஆகாஷையே பாத்துறாங்க. ஆகாஷ பார்த்த உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா செல்வியோட பையன் ஆகாஷ் இங்க என்ன பண்றான்?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு பாக்கிய பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க செல்வி வந்து பதில் சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்லம்மா, என் பையனும் வந்துட்டு பார்ட் டைமா இங்க வேலைக்கு சேர்ந்துட்டான். அதுதான் இங்க ஆகாஷ் வந்துட்டு இங்க இருக்கான்." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்துட்டு இங்க ஈஸ்வரிக்கு பதில் சொல்றாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா, அம்மாவையும் பையனையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க போலயே." அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்க. அப்பதான் அங்க பக்கத்துல இருந்த கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல கொஞ்ச நேரத்துல அடிச்சு காலி பண்ண பார்த்துட்டாங்க. இத சம்மதி தான் வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. இந்த பிரச்சனைய பத்தி பேசுமானா, ஏம்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க கோபிய வந்துட்டு இங்க சுதாகரே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. "ரொம்ப நன்றி சம்மந்தி. நீங்க வந்ததால இந்த கவுன்சிலர் கிட்ட வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட எப்படியோ காப்பாத்திட்டீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து பேசும்போது, அதுக்கப்புறம் தான் இங்க சுதாகர் வந்துட்டு அந்த கவுன்சிலரையும், கவுன்சிலர் ஆளுதையும் வந்துட்டு ஆளுங்கள வச்சு அங்கருந்து கிளம்ப சொல்லிறாரு.
அதுக்கப்புறம் அங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு அந்த கவுன்சிலரோட ஆளுங்களும் வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்துட்டு, "ரொம்ப நன்றி சம்மந்தி. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா, அதோ நிக்கிறாளே பாக்கியா, இவரோட இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அடிச்சு உடைச்சுட்டு இருப்பாங்க. நீங்க தான் வந்துட்டு சரியான நேரத்துல இது எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கீங்க. இப்படியாப்பட்ட உங்கள இந்த பாக்கியா வந்துட்டு நீங்க அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு பாக்கியாவ ஏமாத்தி தான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் நம்ப மாட்டேன் சம்மந்தி. நீங்க வந்துட்டு இவ்ளோ நல்லவா இருப்பீங்கன்னு சொல்லி நானும் நினைக்கல." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு சைடு, இங்க சுதாகர் வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இந்த ஒரு விஷயத்த வச்சு இவரு நல்லவரு மட்டும் நம்பிறாதீங்க. இவரு என்னோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு ஏமாத்தி தான் வாங்குனாரு. நான் என்னோட ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு அந்த கவுன்சிலர் கிட்ட வந்துட்டு காப்பாத்துறேன் அப்படின்ட்டு யார்கிட்டயும் உதவி கேட்கல. அதனால வந்துட்டு இவரா வந்து உதவி பண்ணனால, இவர ரொம்ப நல்லவர்ன்னு சொல்லிட்டு தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நான் இப்பயும் சொல்றேன். இதோ நிக்கிறாரு இவர் நல்லவரே கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இங்க பாக்கியா சுதாகர் மேல இருக்க கோவத்துல இங்க சுதாகர வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் கோபியும் வந்துட்டு சுதாகர் ஆதரவா இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காரு. "பாக்கியா என்ன பேசுற நீ? எவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்துட்டு உன்ன அவரு காப்பாத்திருக்காரு. கொஞ்சம் விட்டிருந்தோம் அப்படின்னா, உன் ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சிருப்பாங்க அவங்க. சம்மந்தி இருக்கவும் தான் வந்துட்டு உன் ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு காப்பாத்திருக்காரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ஒரு பக்கம் இங்க சுதாகர் ஆதரவா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு மனசுள்ளயே இங்க பாக்கியா பார்த்து நினைச்சிட்டு இருக்காரு. உங்க வீட்ல இப்ப கூட வந்துட்டு என்ன எல்லாருமே வந்துட்டு நல்லவன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க ரெஸ்டாரண்ட்ட நான் ஏமாத்திருவாங்களா அப்படிங்கிற மாரி அவங்க நம்பிட்டாங்க. என்ன நல்லவன்னு உங்க வீட்ல இருக்கவங்க நம்புறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதுமே அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு மனசுலயே வந்து நெனச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சுதாகர் வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி கோபிகிட்ட ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறாரு. இங்க சுதாகர் கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு எல்லாத்தையும் இங்க பாக்கியா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அடிச்சு உடைச்ச பொருள் எல்லாத்தையும். அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க ஆகாஷ பார்த்துட்டு, "நீ எதுக்கு இங்க வேலைக்கு வந்த? முதல்ல நீ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளிய போ." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஆகாஷ பார்த்து சொல்லவும், உடனே இங்க பாக்கியாவும் வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, அவன எதுக்கு நீங்க வெளிய போ சொல்றீங்க? அவன் இங்க தான் இருப்பான். அவன் இங்க தான் வேலை செய்ய போறான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா பாக்கியா, இது ஒரு ரெஸ்டாரண்ட். சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்ட வச்சுக்கிட்டு, இதுல இவன வேற வேலைக்கு வச்சுக்கிற பாக்கியா நீ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத்து. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. அந்த சுதாகர புகழ்ந்து பேசிட்டீங்கல்ல. கிளம்புங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு பக்கம் கோவப்பட்டு பேச, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "பாத்தியா கோபி, இவ என்னலாம் பேசுறான்ட்டு. அந்த கவுன்சிலரு இந்த ஹோட்டல அடிச்சு காலி பண்ணும்போது, இனியாவோட மாமனார் தான் வந்துட்டு எப்படியோ அத தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ல, இப்ப என்னையே வந்துட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்லருந்து வெளிய போ சொல்றா கோபி. இதுக்கு மேல வந்துட்டு நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க போறது கிடையாது. பாக்கியா, நான் இதுக்கு மேல உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் பாக்கியா. இதோ நிக்கிறானே ஆகாசு, செல்வி இவங்கள வச்சே வந்துட்டு இந்த நீ ரெஸ்டாரண்ட்ட நடத்திக்கோ. இதுக்கு மேல நானும் வீட்டுக்கு தான் வரமாட்டேன். நான் இப்படியே வந்துட்டு கோபியோட வீட்டுக்கு கிளம்பி போறேன். நான் இதுக்கு மேல வீட்டு பக்கமே வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு பக்கம் இங்க பாக்கியாட்ட கோவப்பட்டு பேசிட்டு, அங்க ரெஸ்டாரண்ட்ல கிளம்பி கோபி கூடயே வந்துட்டு கோபியோட வீட்டுக்கு போயிடுறாங்க.